நல்ல நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்தாதான் நீங்க வாழ்க்கையில நல்லபடியா இருக்க முடியும். நான் வந்து ஒரு கெட்ட நண்பர்களோட சகவாசம் செஞ்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் நேச்சுரலி ஆக்டர் ஆன பிறகு அந்த பணம் வந்து கிடைச்ச பிறகு இந்த குடி வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நல்ல சரக்கு வாங்கி அதுக்கு பிஸியும் ரொம்ப பிஸியாகி தூக்கம் இல்லாமல் நர்வஸ்பிரிட்டான விஷயம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு டெஃபினெட்லி நான் வந்து என்னுடைய அருமை மனைவி லதா அவர்களுடைய அன்பனால அவருடைய ஒரு ஆதரவுனால நான் வந்து குடிப்பழக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் விட்டே சொல்லி போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கிட்டு அது இல்லாமலேயே தூங்க முடியும், அது இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட சிகரெட்டை மட்டும் என்னால் விடவே முடியும். ஸோ என்னுடைய முக்கியமான உடல் நலம் போனது காரணமே அந்த சிகரெட் தாங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன், ரொம்ப அடிபட்டு சொல்றேன், அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லங்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகி அது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த கிட்னியை வந்து அவங்க பார்க்க ஊடத்தை மறந்துட்டாங்க. ஏதோ மிஸ்டேக் எங்கே எல்லா இடத்துலையும் நடக்கும், யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா வெங்கட் தனி காய்ச்சல் இந்த நம்மளுடைய அவருடைய சேர்ந்த வெங்கட் ராமச்சந்திரா அவங்களுடைய அந்த விஷயம் மறக்கவே முடியாது. அந்த அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டு எப்படி எல்லாம் எனக்கு பார்த்துக்கிறாங்க சொல்லி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு வந்து சரிந்தளமே இல்லை, ரொம்ப செடேஷனில் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் கொண்டு போனாங்க. சிங்கப்பூர் கொண்டு போயிட்டு அந்த கிட்னியில் வந்துட்டு என்ன ஆகிருக்கு சொன்னால் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு, அதாவது வீக்காக இருக்கும். உள்பாகங்கள் ஏதாவது வீக்காக இருக்குன்னு சொன்னால் ஸ்டெராய்டு கொடுத்து தான் அதை வந்து கம்மி பண்ண முடியும். அந்த ஸ்டெராய்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் முதல்ல வந்து அதை வந்து க்யூர் ஆனால் கூட ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து இம்மிடியேட் ஆனது அந்த விவிஐபியாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ணாது மெடிசன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆன பிறகு க்யூர் ஆகிட்டு வந்த பிறகு அதோடைய எஃபெக்டே வந்து ஒரு 6-7 மாதம் தான். ஏன் இது யாருக்கிட்டேயோ சொல்லலை, என்ன வாழ வைத்த தெய்வங்கள் உடம்பு சரியான பிறகு கூட அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் திஸ்டிங் வருது. அது அந்த பவர் திஸ்டிங் போன உடனே அப்படியே உங்களை வீக் ஆகிடும், அப்படியே உடம்பு மனசு எல்லாமே வீக் ஆகிடும். அதிலிருந்து எந்திரிச்சு ஒரு 2-3 மாசமாக 100% இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு வந்து டெஃபினெட்லி சொல்கிறேன், அந்த டாக்டர்ஸுங்களே வந்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அதில் பார்த்து அந்த உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி எந்த மெடிசன் கொடுத்தா கூட அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணணும். அந்த என் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து கொடுத்த மருந்து வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற என்ன மருந்து இருக்கோ அது வேற டாக்டர் இங்கே வந்து கொடுத்து அதே வந்து ஒர்க் பண்ணி அந்த உடம்புல வந்து அது ஒர்க் ஆன பிறகு அவங்களுக்கே ஆச்சரியம், மருந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மருந்து அப்படியே கம்மி பண்ணி நான் குணமடைஞ்சிருக்கிறது. அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கல். அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய அந்த அன்பு, அதுதான் என்னை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக ஏதாவது செய்யணும், அது என் கையில் இல்லைங்க.